ஒரு அரசாங்கம் அமைக்கப்படக்கூடிய நேரத்துல தான் போரை வந்து இறைவன் வந்து அனுமதி அளிக்கிறான். குர்ஆன் வசனத்தை போர் அனுமதி அளிக்கக்கூடிய அந்த வசனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா போர் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இறைவன் சொல்லியிருப்பான். ஸோ இப்போ முஸ்லீம் அல்லாதவர்கள்லாம் சில பேர் வந்து இந்த ஒரே ஒரு வசனத்தை எடுத்துட்டு வந்து காட்டுவாங்க. நீங்க அவனுடைய பிடரியில் வெட்டுங்கள் அப்படின்னு அந்த 9வது அத்தியாயத்தில் வரக்கூடிய ஒரு வசனத்தை முன்னாடி இருக்கிறது பின்னாடி இருக்கிற வசனத்தையும் சேர்த்து படிச்சு பார்த்தாவே இதுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஒரு போர்க்களத்துல எதிரியை பார்த்தா எந்த நாடா இருந்தாலும் எந்த நாட்டு கமாண்டரா இருந்தாலும் வெட்டுன்னு தான் சொல்லுவான். நீ வந்து உன்னுடைய மெர்சியை காட்டு, உன்னுடைய மன்னிப்பு தன்மையை காட்டு அப்படின்னு எவனுமே சொல்ல மாட்டான். ஸோ அப்படி நம்ம அந்த இடத்துல போர் புரியாம இருந்தோம்னு சொன்னா அந்த இடத்துல எதிரி நாட்டு படை உள்ள வரும், மொத்தமா ஊர்ல உள்ள பெண்கள் ஆண்கள் எல்லாத்தையும் அழிச்சு கொண்டு ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டு போயிடும். ஸோ அப்ப இஸ்லாம் வந்து போரை வந்து அனுமதித்திருக்குன்னா அனுமதித்திருக்கு. எந்த ஒரு கட்டத்துன்னு சொன்னா களை எடுப்பதற்காக. அதான் அபுல் கலாம் மௌதூதி அழகான ஒரு புத்தகம், ஜிஹாத் ஒரு இஸ்லாமிய பார்வை அப்படின்னு.